கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஏசாயா 54 3 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இதுதாங்க கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு தத்தம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை கேட்ட உடனே நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா, எனக்கு இன்னாவது வருடத்தில் இந்த வாக்கு தத்தம் அருளப்பட்டு இருக்கிறது, இன்னும் என்னுடைய நிலைமை மாறலை, அதை விட மோசமாயிருக்கே ஒழிய இன்னும் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்து சேரல என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை செல்வத்திலும் செல்வாக்கிலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகும்படி கிருபை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஈசாக்கை பொறுத்தவரையிலும் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார் பாருங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பொறுத்தவரையில் கர்த்தர் சொன்ன காரியம் என்னன்னா, அவனை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். இன்றைக்கு உங்களையும் கூட எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு ஏற்கனவே தந்த வாக்கு தத்தம் இல்லையா, இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இதை அதிசீக்கிரத்தில் இது வரைக்கும் இந்த வார்த்தைக்காக காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்த சகோதரனை சகோதரியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார். அதிசீக்கிரத்தில் இந்த வார்த்தை இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ரொம்ப நாள் காத்திருந்தீங்க இல்லையா, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நடக்கும், எனக்கு ஒன்று நடக்கலையே, நான் வலப்புறத்திலையும் இடதுபுறத்திலையும் நான் பெருகலையேன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. இந்த வார்த்தைக்கு பதிலாக நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நடுத்தருவில் நின்றவனாக நான் கலங்கி கொண்டு இருக்கிறேன். பெரும் புயலினால் பட்டவளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இல்லைங்க, கர்த்தர் சொன்னது சொன்னதான். கர்த்தர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகும்படியாய் அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தரும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகவே.